சார் ஒரு இரவில் ஈரானை அழித்து விடுவோம் அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை திறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கெடு வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு அல்டிமேட் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் போயிட்டார் அவர். ட்ரம்ப்புக்கு வந்து இன்னைக்கு பல்வேறு பக்கத்துலேருந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ட்ரம்ப் வந்து ப்ரெஷரில் வந்து அவர் என்ன பேசுகிறோம்னு தெரியாமே பேசிகிட்டு இருக்கார். ஒரே நாள் அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் 30 நாளில் ஏன் அழிக்க முடியல? ஒரே நாள் அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் 11,000 விமான சாட்டிஸை வச்சு ஈரானை தகர்த்தெறிந்தவர். ஹர்மூஸ் ஏவுகணையை ஏன் திறக்க முடியல? ஏன்னா அது வந்து இன்னும் வந்து ஈரான் சர்வை பண்ணிகிட்ருக்கு. ஓகே, இதை தாண்டி ட்ரம்ப்புக்கு ஏற்பட்ட ப்ரெஷர், ஓன் டெமோக்ராட்ஸ், ஓன் ரிப்பப்ளிகன்ஸ், தேர் ஆல் அன்ஹாப்பி வித் ட்ரம்ப். ஒன்று, காங்கிரஸ் இந்த வாரம் வந்து அன்கான்ஸ்டியூஷனல் டிக்ளேர் பண்ணியிருக்கு. மூணாவது, தெருவெங்கும் அமெரிக்க மக்கள் தெருவெங்கும் போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. நோ கிங்ஸ், வி டோன்ட் வாண்ட் கிங்ஸ்ன்னு சொல்லி நோ கிங்ஸ் என்ற போராட்டம் நடந்துகிட்ருக்கு. யூரோப்பியன் யூனியன் நாட்டோவும் ட்ரஸ்ட் டெபிசிட்னால் ட்ரம்ப்பை நம்பி களத்தில் இறங்கி போராட தயாராக இல்லை. தே டோன்ட் வாண்ட் டு ரிஸ்க் தேர் எனர்ஜி செக்யூரிட்டி பை டெஸ்டாப்ளிஷிங் ஈரான். ஈரானை அழித்து ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் அமெரிக்காவுக்கு தூக்கி கொடுத்து அமெரிக்காட்ட கையேந்தி நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாவதற்கு யூரோப்பும் நேட்டோ நாடுகளும் விரும்பலை. நேட்டோ நாடுகள் தங்கள் நாட்டினுடைய செக்யூரிட்டிக்கு பங்கம் வந்தால் மட்டும்தான் அவங்க ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஈவன் தோ யூஎஸ் தான் நேட்டோவுக்கு ஹெட்டாக இருந்தால் கூட யூனிலேட்ரல் டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய எராட்டிக் டிசிஷன்ஸை யூனிலேட்ரலாக எடுக்கக்கூடிய பிரசிடெண்ட்டாக ட்ரம்ப் இருக்கிறதுனால நேட்டோ மீதும் யூரோப்பியன் யூனியன் மீதுமே வரிய டாரிஃபை அதிகப்படுத்தி அவர்களுக்கு இடைஞ்சல் கொடுத்ததுனால இந்த போரை எப்ஸ்டீன் ஃபைல்ஸை காரணமாக வச்சு ஈரானை வந்து உள்ளே இழுத்தது நெத்தன்யாகு அண்டு இஸ்ரேல் ஃபோர்ஸஸ். அப்போ இதுக்கு யூனிலேட்டரலாக டிசிஷன் எடுத்தனால நாட்டோவும் யூரோப்பியன் யூனியனும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. அப்போ இத்தனை ப்ரெஷர் வந்து அவருக்கு பில்டப் ஆகி ஒரு சைடில் கமர்ஷியல், ஒரு சைடில் ஆயில் அண்டு கேஸ் ப்ரைஸஸ் ஆர் கோயிங் அப்பு, மார்க்கெட் இஸ் கம்மிங் டவுன், பிஸ்னஸ் வந்து பிரச்சனையாக நிற்கிது. ஸோ இத்தனையும் வந்து சுற்றி நிற்கிறதுனால ட்ரம்ப்புக்கு என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் அவருடைய ட்வீட்டெல்லாம் பார்த்தா இது ஒரு பிரசிடெண்ட் போடுற ட்வீட் மாதிரி இல்லை, ஒரு அரக்கருக்கம் போடுற ட்வீட் மாதிரி இருக்குது. ஓகே, அது மாதிரி வந்து அவர் போட்டுட்ருக்காரு. அதனால் வந்து ஒரே நாளில் அழிப்பேன் அப்படின்னு சொல்லி இறங்கி அவர் வந்து செவ்வாய்க்கிழமை காலையில், அப்போ நாளை காலையில் ஈராக் மேலே தாக்குதல் நடக்கும், பிரிட்ஜஸை உடைப்போம், பவர் பிளான்ட்டை காலி பண்ணுவோம், ஒட்டு மொத்தமாக வந்து கற்காலத்துக்கு கொண்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு ஒரு மாதம் மிரட்டிட்டு தான் இருக்கார் அவர் ட்ரம்ப்பு. ஆனால் எதிர்த்து அடிச்சிட்ருக்கு ஈரான். இந்த ட்ரம்ப் மிரட்டலுக்கு ஏற்றபடி ஈரான் மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய வல்லமை ட்ரம்ப்கிட்ட இருக்குது. ஆனால் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமையும் ஈரான்கிட்ட இருக்குது. எந்த அளவுக்கு அவங்க ஏற்றி நிற்கிறாங்க, எந்த அளவுக்கு சர்வை பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் இந்த போருடைய காலம் நீளும். அமெரிக்காவும் சைனாவும் இதில் உள்ளே வரமாட்டான், தலையிட மாட்டான், வெளியே இருந்து அப்சர்வராக பார்த்துட்ருக்கான், சைலண்ட்டாக ஹெல்ப் பண்ணுறான் வழிய. தேர் நாட் என்ட்ரிங். அமெரிக்கா இறங்கிட்டா அது கிளைமாக்ஸ் தான்ன்றாங்களே. ஆல்ரெடி இறங்கி தானே இருக்குது. என்ன கிளைமாக்ஸ்? இன்னும் அந்த முடிவு ஒரு நாளில் முடிக்கிறோன்ட்டு அந்த முடிவை எடுத்துட்டாங்கன்னா அது கிளைமாக்ஸ் தான்ன்றாங்க. ஆமாம், அது நடக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட ஏர் சுப்பீரியாரிட்டி இருக்குது, ஏர் பவர் இருக்குது, ஃப்ளைட் இருக்குது, B-2 பாம்பர் இருக்குது, மிசைல்ஸ் இருக்குது, ட்ரோன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. மொத்தமாக ஈரானை அழிக்கணும்னு நினச்சா அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது செய்யத்தான் செய்வாங்க. அதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்க தான் செய்யுது. ஆனால் அதனால் வரக்கூடிய விளைவுகளை அமெரிக்காவால் தாங்க முடியுமான்றது பார்க்கணும். என்ன மாதிரியான விளைவுகள் வரும்? அமெரிக்காவுக்கு வரக்கூடிய இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர், அமெரிக்கா ட்ரம்ப்பு வந்து எதிராக இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் ப்ரெஷர், அடுத்து வந்து அமெரிக்கா இந்த செயலை செய்யும் பொழுது உலக நாடுகள்லாம் வந்து சைனாவும் ரஷ்யாவும் நார்த் கொரியாவும் சும்மாவே
தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போதைக்கு சைலண்ட் அப்சர்வராக இருக்காங்க. பட் அமெரிக்கா இந்த செயலை செய்தால் நாட்டோ நாடுகளும் யூரோப்பியன் யூனியனும் பேசாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா கடைசியில் என்டையர் மிடில் ஈஸ்ட்டை அவர் கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டார், வெனிசுலாவை அவர் கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டார், ஈரானையும் அவர் கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டார். அப்படின்னா ஒட்டுமொத்த ஆயிலுக்காக அமெரிக்காவை கையேந்தக்கூடிய நிலைமைக்கு அனைத்து நாடுகளும் தள்ளப்படும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துச்சுன்னா இது ட்ரம்ப்பினுடைய அராஜகம், அட்டூழியம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் இன்னும் அவர் வந்து ஒரு முடிவெடுத்து இறங்க முடியாமல் இருக்காது காரணம். இல்லைன்னா எப்போயோ அழிச்சிருப்பார். ஈரானுடைய இந்த பதிலடிகள் இந்த அளவுக்கான தாக்குதல் எதிர்பார்க்கப்பட்டதா, கணிக்கப்பட்டதா? இந்த அளவுக்கு நிற்பாங்கன்றது யாரும் எதிர்பார்க்கலையே. அதிபர் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கொமேனியை கொண்டுட்டாலே நாடே நம்ம பிடிச்சிடலான்னு கனவு கண்டவர் தானே இந்த ட்ரம்ப். மக்கள் புரட்சி தூண்டி விடுங்க, மக்கள் இறங்கி போராடுங்க, உங்கள் நாட்டை நீங்கள் சுய நிர்ணய உரிமையை கையில் எடுங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னவர் தானே அவர். அது நடக்கலையே. சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கொமேனி இவரோட தெளிவானவர், இவரோட சாணக்கியம். அவர் ஒரு பெரிய சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காரு. அந்த சிஸ்டம் இன்னும் ஒர்க் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுது. எத்தனை பேரை கொண்டாலும் மொசாத்தும் சிஐயும் சேர்ந்து உள்ளுக்கு இருக்கக்கூடிய துரோகிகளை வச்சு எத்தனை பேரை கொண்டாலும் அது நிற்கிதே. அடுத்தடுத்த தலைவர்கள் வர்றாங்களே, வந்து தொடர்ந்து போராடுறாங்களே, அதுக்குரிய ஸ்டாக் பைல்ஸ் வச்சுருக்காங்களே, மிசைல் ஸ்டாக் பைல்ஸ், ட்ரோன் ஸ்டாக் பைல்ஸ் வச்சுருக்காங்களே. அப்போ எந்த அளவுக்கு திட்டம் போட்டு உருவாக்கியிருப்பான்னு பாருங்கள். ஓகே, அது இன்னும் வந்து எதிர்த்து நிற்கிறதே பெரிய விஷயம், அது சர்வைவலாக நிற்கிறதே பெரிய விஷயம். அது எந்தளவுக்கு தாக்கு பிடிக்க போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல, எவ்வளோ நாளைக்கு அவங்க தாக்கு பிடிப்பாங்கன்னு தெரியல. ஆனால் இடையில நின்று சமரசம் பண்ணுறதுக்கு ஒரு நாடு இல்லைன்றது தான் வருத்தமான விஷயம். சமரசம் பண்ணி இந்த போரை நிறுத்தி மக்களுக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்துறதுக்குரிய ஒரு சக்தி மிகுந்த ஒரு தலைமை கூட இந்த உலகத்தில் இல்லையா அப்படின்றத நினைக்கும் போதும் உண்மையிலே வேதனையாக இருக்குது. இது என்ன, மோடி அவர்கள் ஒரு ஃபோன் பண்ணால் முடிஞ்சிரும்ன்றாங்க. யாருக்கு ஃபோன் பண்ணால்? எடப்பாடிக்கா? தலைவர்களுக்கு, உலக தலைவர்களுக்கு. அவர் போய் கட்டிப்பிடி வைத்து தான் பேசுவார். இவர் பேசுகிறது அவங்களுக்கு புரியாது, அவங்க பேர் இவர் புரியாது. இவர் மனுஷனாவே மதிக்கலைங்க. பாகிஸ்தானுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸும், டர்க்கி கொடுக்குற இம்பார்ட்டன்ஸும், ஓமனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸும், ஈஜிப்ட் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸும் இந்தியா கொடுக்கவே இல்லையே. நீட்டடத்தில் கையெழுத்து போடுற ஒரு அடிமைக்கு எப்படிங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான்? எப்படி கொடுப்பான் சொல்லுங்க. நீட்டடத்தில் கையெழுத்து போட்டு இந்தியாவினுடைய இன்ட்ரெஸ்ட்டை அமெரிக்காவின் காலடியில் விழ வைத்த மோடிக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்? எப்படி கொடுப்பான்? யூ லாஸ்ட் நான் தான் திருப்பி சொல்லுவேன், யூ லாஸ்ட் த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி, யூ காம்ப்ரமைஸ் தி ஃபாரின் பாலிசி, யூ லாஸ்ட் த குளோபல் சவுத் லீடர்ஷிப் பொசிஷன், யூ லாஸ்ட் எவ்ரிதிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூஎஸ். தென் ஹூ வில் ரெஸ்பெக்ட் யூ? நீ வேணா போய் கட்டிப்பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம், வரிசையாக போய் எல்லாரையும் போய் கட்டிப்பிடிக்கலாம், கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணலாம். பட் நோபடி பாதர்ஸ் யூ. இது சமீபத்தில் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் சொன்னார், கொரோனா காலகட்டத்தை விட பெரிய அளவு நெருக்கடிகளை நான் சமாளிக்க நேரிடும். ஒருவேளை இந்த போர் இன்னும் தீவிரம் அடைஞ்சால் என்ன மாதிரியான நிலைகளுக்கு பிரதமரே அறிவிக்கிறார், முன்னெச்சரிக்கை கொடுக்குறாரு. அது சொல்கிறாரு, ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் தான் அன்றைக்கே சொல்லிட்டேன்னு சொல்லி தப்பிச்சுக்கிறதுக்காக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ என்ன அர்த்தம்? என் கையில் ஒன்றும் இல்லை, நான் வடிவேல் சொல்லுவான்ல, அப்படி ஒன்றும் இல்லை, நத்திங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. முடிஞ்சு போச்சு. சமையல் அறைக்கு கேஸ் இல்லைன்னா தெருவில் போய் நீங்கள் வந்து மண்ணெண்ணெய் வச்சு எறிங்க, மண்ணெண்ணையும் கிடைக்கலையா விறகு வறுக்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான். பெட்ரோல் கேஸ் தட்டுப்பாட்டை விட பெரிய தட்டுப்பாடு வரத்தான் செய்யும். பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடை விட வரத்தான் செய்யும். ஈரான் அழிக்கப்பட்டால் அது நடக்கும். வேட்புமனுக்கள் பரிசீலனை, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது பெரம்பூரில். ஆதவர்ஜுன் அவர்களுடைய வேட்புமனு கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது. ஒரு வழியாக களத்தில் இறங்கிட்டாங்க. பிரச்சாரத்துக்கும் மட்டும் போக முடியல, இன்னும் டைம் கம்மியாக இருக்குது, அந்த ரீசன் இந்த ரீசன் சொல்லி டிவிக்கேவே பிரச்சாரத்தெல்லாம் கேன்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாள் வேறு நெருங்கிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இனிமேல் வந்து விஜய் வந்து ஓட முடியாது, ஒழிய முடியாது, பெரம்பூரில் நின்று தான் ஆகணும். பெரம்பூரில் நின்று கண்டெஸ்ட் பண்ணி எவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறான்றதை ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து ஒரு செக் பாயிண்ட்டு விஜய்க்கு. திருச்சி ஈஸ்ட் எப்படி ஆகுன்னு தெரியல, அதுவும் அங்கேயும் நிற்கணும். 2 இடத்துலையும் நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருக்காங்க.
அதாவது சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், மனைவியினுடைய கம்பெனிகளை 35 கம்பெனிகளுக்கு மேலே வந்து கணக்கில் காமிக்கலைன்னு ஒரு கொரி ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ப்ராப்பர் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா அந்த கொரியை கேட்பாங்க. ஏன் சப்மிட் பண்ணலன்ற ஒரு கொஸ்டின் மார்க் வரும். இறுதி முடிவு தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் எடுப்பாங்க. ஆனால் விஜய் மனு ஏற்கப்பட்டதில் முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருந்த விஜயினுடைய மனு திரும்பி அஃபிடவிட் ஃபைல் பண்ண மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த கேட்கப்பட்டதில் வந்து பிஜேபியினுடைய கை இருக்கிறது என்று தான், எலெக்ஷன் கமிஷனுடைய கை இருக்கிறது நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய எண்ணம் வந்து விஜய் தனியாக நிற்கணும், கிறிஸ்தவ முஸ்லீம் மைனாரிட்டி வாக்குகளை பிரிக்கணுன்றதான் அந்த எண்ணத்தின்படி இன்றைக்கு விஜயனுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஆதவர்ஜுனா மனு ஏற்கப்படுமா படாதா என்பது தெரியல, அது எப்படின்றது. ஆனாலும் ஏற்கப்பட வேண்டும், தேர்தலில் நிற்கணும். எவ்வளோ ஆசைப்படுறீங்க. நின்று 4வது இடத்தை வெற்றிகரமாக பெற வேண்டும். டெபாசிட் வாங்கிட்டா நல்லது. ஓகே, அது வாங்கி காமிக்கிறோம். 13 வேட்பாளர்கள் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் ஒரு டெபாசிட்டாவது வாங்கி காமிச்சிட்டாங்கன்னா உண்மையிலேயே அவங்கள பாராட்டலாம். ஓகே, தமிழ்நாட்டில் சென்னையில் டெபாசிட் வாங்கி காமிச்சிட்டாங்க அப்படின்னா உண்மையிலே அதை பாராட்டலாம். ஏன்னா விஜய்க்கு வந்து ஆதவர்ஜுனாவுக்கு ஆதரவாகவோ புஷி ஆனந்துக்கு ஆதரவாகவோ பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. எனவே தான் வந்து பழியை தூக்கி போலீஸ் கமிஷனர் அருண் மேலே போட்டுட்டு 1 மணி நேரம் தான் கொடுத்தாங்க, எங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லி எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க. தமிழக முதல்வர் ஸ்டாலின் காலையில் 7 மணிக்கு வாக்கிங் போகிறதுலேருந்து பிரச்சாரம் ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரைக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு. குறைஞ்சது 3-4 கூட்டங்களில் பேசுகிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரும் குறைஞ்சது 4 கூட்டங்களில் பேசுகிறாரு. திரு சீமான் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கூட்டங்களில் அவரும் பேசுகிறாரு. உதயநிதி ஸ்டாலின் கிட்டத்தட்ட 5-6 கூட்டங்கள் பேசுகிறாரு. ஓகே, அப்போ பனையூரில் பதுங்கி இருக்கக்கூடிய ஆதாய சூதாடி விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? சென்னையில் 6 இடத்துல பேசியிருக்கணுமா இல்லையா? 1 மணி நேரம் உனக்கு போதாதா? ட்ராவலுக்கு 1 மணி நேரம், பேசுகிற இடத்துல 1 மணி நேரம். கூட்டத்தை கூட்டுறதுக்கு புஷி ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் இருக்காங்க, பணத்தை கொடுத்து கூட்டத்தை கூட்டுறதுக்கு. என்ன பாயிண்டில் கொடுக்குறாங்களோ அந்த பாயிண்டில் கூட்டத்தை கூட்ட வேண்டியதுன்னா அந்தந்த தொகுதியில் நீ நேரடியாக கார் எடுத்துகிட்டு ஒரு 2-3 பேர் 4 பேர் 4 கார் எடுத்துகிட்டு சென்னைக்குள்ளே போய் நேரடியாக போய் அந்த பாயிண்டில் போய் நின்று நீ பேசுகிறதே 10 நிமிஷம் 5 நிமிஷம், உனக்கு எதுக்கு 1 மணி நேரம் இங்கே? ஓகே, இல்லை தொண்டர்களுடைய அந்த வரவேற்பு அந்த இதெல்லாம் கடந்து வரவேற்பு இருந்தால் நீ பேச போகிறது 1/2 மணி நேரம் தான் இருக்க போகிற மேக்ஸிமம். இல்லை அதெல்லாம் அதுக்கு டைம் பத்தாது. இல்லை ஒரு இடத்துல இன்னொரு ஏன் பத்தாது? அதுக்காக நீ வந்து தமிழ்நாடு சென்னை ஃபுல்லாக வந்து நீ ஊர்வலம் போவ, சென்னை ஃபுல்லாக ரோட் ஷோ போவ, இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? இப்போ பாண்டிச்சேரி போலீஸ் மாதிரி தமிழ்நாடு போலீஸ் செயல்பட்டுருக்கணும். எப்படி செயல்படலை? பாண்டிச்சேரி போலீஸு பைக்கில் போனவன் சாவியெல்லாம் தூக்கி எடுத்து பைக்கை ஓடாமல் ஆக்கிட்டு போனாங்கல்ல, பைக்கை சுவிட்ச் ஆஃப் பண்ணி சாவி எடுத்தாங்கல்ல, அது மாதிரி தமிழ்நாடு போலீஸ் ஏன் பண்ணலை அப்படின்ற கேள்வி வருமா இல்லையா? அப்போ நீ கூடயே ஒரு 1000 பேரை கூப்பிட்டுட்டு இந்த சென்னை டிராஃபிக்கில் நீ போனீங்கன்னா ஒட்டுமொத்த சென்னையும் உனக்காக காத்துட்ருக்குமா? வேறு வேலையே இல்லையா? நீ மட்டும்தான் இப்போ தேர்தலில் நிற்கிறியா? வேறு கட்சிக்காரன் எவனும் நிற்கலையா? திமுக கூட்டணியில் ஆள் நிற்கலையா? ஏடிஎம்கே கூட்டணியில் ஆள் நிற்கலையா? நாம் தமிழரில் இல்லையா? இல்லை உன் கட்சிக்காரனே நிற்கலையா? மற்ற சுயேட்சை வேட்பாளர்கள்லாம் இல்லை, எங்கே போவான்? எல்லாருக்கும் பிரச்சாரத்துக்கு டைம் கொடுக்கணும்ல எலெக்ஷன் கமிஷன். எல்லோரும் அப்ளை பண்ணுறவனுக்கெல்லாம் டைம் கொடுக்கணும்ல. நீ தான் ஒரு 200 கோடி கொடுத்து ஆதவர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்னு ஒரு அவதூறு ஃபேக்ட்ரி ஒன்று வச்சுருக்கீல்ல, அந்த அவதூறு ஃபேக்ட்ரி அவதூறுக்கு பரப்புறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் செங்கோட்டையன்ட்ட கேட்டு டூர் ப்ரோக்ராமை ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கு ஒவ்வொன்றா அப்ளை பண்ண சொல்லியிருக்கலாம்ல. 2 மணி நேரம் கிடச்சா உனக்கு போதாதா? ஆட தெரியாததுக்கு வீதி கோணல்ல மாதிரி. ஓகே, உனக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வலிக்குது. இல்லை வந்து உனக்கு ஓன் தொகுதிக்கு மட்டும்தான் இது வரைக்கும் பிரச்சாரம் பண்ணியிருக்க, வேறு எந்த தொகுதிக்கும் போகலை, வேறு யாரும் ஜெயிச்சிடக்கூடாது. நீ தோற்று மற்றவங்க ஜெயிச்சிட்டான்னு சிக்கலாயிரும்ல. இப்போ விஜய் தோற்று ஆதவர்ஜுனா ஜெயிச்சிட்டான், அப்போ விஜய்க்கு ஒரு மாதிரியாக போயிருமா இல்லையா? ஒன்று ஜெயிச்சா விஜய் மட்டும் ஜெயிக்கணும், இல்லைன்னா எவனும் ஜெயிக்கக்கூடாது. இது வந்து விஜயுடைய பார்வையாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது?
அப்போ வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து அவங்க தொண்டனே இப்போ லெட்டர் எழுதியிருக்காங்களே 234 தொகுதியில் வந்து ஒரு அட்லீஸ்ட் 150 தொகுதிக்காவது வாங்க தலைவா, நீங்கள் வரலைன்னா எங்களை ஏடிஎம்கே டிஎம்கே நாம் தமிழர் எல்லாம் கேவலமாக பேசுகிறாங்க, கேலி பண்ணுறாங்க, நீ வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு கூட வரலை அப்படின்னா நாங்கள்லாம் எதை நம்பி நிற்கிறது? இப்போ உன்னை நம்பி நாங்கள் நடுத்தூரில் போகிறதா? அட்லீஸ்ட் பிரச்சாரத்துக்கு கூட வர மாட்டேன்னா என்ன அர்த்தம்னு கேட்குறான் அவன். நீ கிளம்பி பனையூரை விட்டு ஒரு 15 நாள் டூர் போக வேண்டியதுன்னா தமிழ்நாடு முழுக்க உனக்கு என்ன பிரச்சனை? டெய்லி 6 மணிக்குள்ளே பனையூருக்கு வந்து நிற்கணுமா? என்னையா பிரச்சனை உனக்கு? ஏதாவது உடம்புல பிரச்சனையா, இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ இருக்கா? 6 மணிக்குள்ளே வரணும்னு ஏதாவது சட்டம் கிட்டம் ஏதாவது இருக்கா? பனையூரில் வந்து 6 மணிக்குள்ளே என்ட்ரி போட்டு கையெழுத்து போடணும்னு போக வேண்டியதானே. உன்னை யார் தேவைன்னு சொன்னது? செங்கோட்டையன் தான் இருக்கார்ல, ஜெயலலிதாவுக்கு டூர் ப்ரோக்ராம் போட்டு கொடுத்தாருல. ஒரு தொகுதிக்கு ஒரு நாளைக்கு 6 காலையில் 3 தொகுதி, சாயந்தரம் 3 தொகுதியை பார்க்க வேண்டியதானே. காலையில் 7 மணிக்கு ஒன்று, 8 மணிக்கு ஒன்று, 9 மணிக்கு ஒன்று, 3 தொகுதியை பார்க்க வேண்டியதானே. மத்தியானம் 4 மணிக்கு ஆரம்பித்தா இப்போ 10 மணிக்குள்ளே ஒரு 4 தொகுதியை பார்க்கலாம்ல. காலையில் அட்லீஸ்ட் 2 தொகுதியை பார்க்கலாம். 8 மணிக்கு ஒன்று, 10 மணிக்கு ஒன்று. ஓகே. சாயந்தரம் போனால் 4 மணிக்கு மேலே 4 மணிக்கு ஒன்று, 6 மணிக்கு ஒன்று, 8 மணிக்கு ஒன்று, 3 தொகுதி பார்க்கலாமா? 3 2 5 தொகுதி ஆச்சா? இருக்குது 10 நாள் 13 நாள் இருக்குது. 15 50 30 15 கிட்டத்தட்ட 65 தொகுதியாவது போய் பார்க்கலாம்ல. மற்றவங்களையெல்லாம் வர சொல்லி பேசிட்டு போகலாம்ல. அட்லீஸ்ட் அதையாவது பண்ணு. நீ எதுவுமே போக மாட்டோமா பனையூரில் உட்காந்துக்கிட்டு ஆட தெரியாதுக்கு வீதி கொண்டல மாதிரி எனக்கு வந்து கமிஷன் மேலேயும் தேர்தல் அதிகாரிகள் மேலேயும் புகார் பண்ணிவிட்டு அமாவாசை ஆதவர்ஜனை வச்சுக்கிட்டு புகார் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அதுக்கு ஒழுங்காக அவனுக்கு 200 கோடி கொடுத்ததுக்கு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அவதூறு ஃபேக்ட்ரி பண்ணுறதுக்கு உன் ப்ரோக்ராமுக்காவது அப்ளை பண்ணியிருக்கலாம்ல அந்த போர்ட்டலில் போய். இன்னும் இருக்கலாம்ல இல்லையா? பண்ணலாமா இல்லையா? அப்போ நீ அரசியல் பண்ண வந்தியா இல்லை வந்து பனையூரில் பதுங்க வந்தியா? சொல்லு. அரசியல் பண்ணு, அரசியல் பேசு. உன்கிட்ட கண்டென்ட் இல்லை, சப்ஜெக்ட் இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? விஜய் ஒரு ஆன்லைனில் ஒரு பிரச்சாரத்தை பண்ணாலே போதும். என்ன ஆன்லைனில் பண்ணால் ஆன்லைனில் பார்க்குறவங்களாம் அவனும் ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் ஓட்டு போட்டு போயிடுவான். அவன் நேரடியாக போய் ஓட்டு போடணும்ல. ஆன்லைனில் எவனாவது சர்வே எடுக்கிறவனுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் தான் ஆன்லைனில் ஓட்டு போட்டோமேன்ட்டு போயிடுவான். நீ நேரடியாக போய் மக்களை பார்க்காம என்றைக்கு வரும் ஓட்டு? உன் கட்சிக்காரன் அவனுடைய ரசிகர்கள் ஓட்டு போடுவான். பொதுமக்கள் எப்படி ஓட்டு போடுவான்? பொதுமக்கள் உன்னுடைய செயலை பார்த்து ஆல்ரெடி முகஞ்சொலிச்சு இந்த மாதிரி ஒருத்தர் நம்மளுக்கு தேவையில்லைன்னு என்றைக்கோ முடிவெடுத்துட்டான் பொதுமக்கள், நீ பண்ண வேலையை பார்த்து. அதனால் வந்து இன்றைக்கி பயமாக இருக்குது. நம்ம போய் பிரச்சாரம் பண்ணி தோத்துட்டோம்னா ரொம்ப அசிங்கம். பிரச்சாரம் பண்ண விடலைன்னு சொல்லி நம்ம வந்து தோத்தோம்னா எங்களை பிரச்சாரம் பண்ண விட்டுருந்தா நாங்கள் ஜெயிச்சிருப்போம்னு பின்னால் சொல்லிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு சாக்கை தேடிட்டு உட்காந்துருக்காப்புல. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நீ 234 தொகுதியில் போட்டிருக்க. உன்னை நம்பி போட்டவன்லாம் குறைஞ்சது 40 லட்சம் செலவழிக்கணுமா இல்லையா? ஆஸ் பர் த எலெக்ஷன் கமிஷன் ரூலு. ஏற்கனவே அவன்கிட்ட 5 கோடி வாங்கியிருக்க ஒரு வேட்பாளர்கிட்டையும். அந்த 5 கோடி போய் இவங்க ஒரு 1 கோடி 2 கோடி செலவழித்து 5 கோடி 6 கோடி கடனாளியாக வந்து தெருவில் நிற்க போகிறான் எல்லா பேரும். அப்போ நீ வந்து உன்னை நம்பி வந்தவங்களாம் வந்து கடனாளியாக தெருவில் நிற்கிறதுக்கு நீ வந்து பிரச்சாரத்துக்கு கூட போகலை அப்படின்னா அந்த தொண்டர்களுக்கு உன்னை நம்பி எப்படி நிற்பான்? இப்போ உன்னுடைய வசதி, நான் வசதி வாய்ப்பை விட்டுட்டு வந்திருக்கேன், மிகப்பெரிய வசதியில் இருந்திருக்கேன். என்னமோ நீ பெரிய விக்டோரியா மகாராணி பேரன் சார்லஸ், இளவரசர் சார்லஸ், நீயே பெரிய வசதியில் இருந்துட்டு வந்திருக்க. இல்லை ரஷ்ய அதிபர் அந்த மாளிகையில் இருந்துட்டு வந்திருக்க, பெருசோரேக்கா மாளிகையில் இருந்துட்டு வந்திருக்க, வசதியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன்னு நீ சொல்கிற. எப்படி இதை ஏற்றுக்கிறது? என்ன வழி உனக்கு? என்ன வழி? என்ன பிரச்சனை உனக்கு? ஏதாவது வழின்னா டாக்டர்கிட்ட போய் கேளு. ஏதாவது வழி, என்ன பிரச்சனை உனக்கு? வழி உன்னை வந்து திமுக அரசு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுச்சா? கரூர் சம்பவத்தில் உன்னையும் கூட்டாளிகள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிச்சா? புழல் ஜெயிலில் வச்சுச்சா? காரை பறிமுதல் பண்ணிச்சா? எதுவுமே பண்ணலையே. என்ன வழி உனக்கு? எனக்கு வழியை தாங்கிட்டு வந்திருக்கேன், நான் வசதி வாய்ப்பை விட்டுட்டு வந்திருக்கேன். நீ என்ன பெரிய விக்டோரியா மகாராணி மாதிரி வந்திருக்கேன். என்ன வழி தாங்கிட்டு வந்திருக்கேன்? இல்லை செக்கிழுத்த செம்மல் பாபு சிதம்பரம் மாதிரி செக்கிழுத்தி ஜெயிலில் போய் சொல்லு. இல்லை சுதந்திர போராட்ட வீரர்கள் அடிபட்டாங்களே, அது மாதிரி அடி வாங்கினியா? இல்லை அட்லீஸ்ட் மிசால் அடி வாங்கினாரு ஸ்டாலின், அது மாதிரி நீ அடி வாங்கியிருக்கியா? என்ன வழிப்பா தம்பி உனக்கு?
உன் வழியை வெளியே சொல்லு, என்ன வழின்னு. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு டாக்டரை பார்த்து சரி பண்ணிட்டு வா வழியை. அதை விட்டுட்டு வழி இருக்குது எனக்கு வசதி வாய்ப்பு விட்டுட்டு வரேன், என்ன பெரிய நீ விக்டோரியா மகாராணி பேரன் மாதிரி வந்துட்டு உட்காந்து பேசிகிட்ருக்க. நீ வர்றது லும்பார்கனி காரு, நீ வர்றது வந்து லேண்ட் குரூசரு, ஓகே, ஃப்ளைட்டு, தனி ஃப்ளைட்டு, இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு நம்ம வசதி வாய்ப்பு விட்டுட்டு வந்து ரொம்ப வெயிலில் வந்து பாடா படுறது மாதிரி வந்து படம் காமிச்சிட்டு உட்காந்து. இந்த நடிப்பெல்லாம் வந்து சினிமாவில் நடி, நீ அரசியலில் நடிச்சேன்னா எவனும் ஏற்றுக்கவே மாட்டான். இப்போ விஜய் வராதனால விஜயனுடைய பேனர் அப்படியே விஜய் நிற்கிற மாதிரியே நறுக்கி அங்கங்கே வேட்பாளர்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான் பாவம் அந்த வேட்பாளர் பணத்தை செலவழிச்சிட்டான், 5 கோடியை கொண்டாந்து கொடுத்துட்டான். புஷி ஆனந்துட்டு 5 கோடி கொடுத்தாச்சு, பணம் வந்து இங்கே போயிடுச்சு. அவங்க கேட்டது மாதிரி சீட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டான். இனி அவன் இவனுக்கு விஜய் எப்போ வர்றது? விஜய் போகிற போக்க பார்த்தா அவன் தொகுதிக்கு போவாரா இல்லையான்னு அவனுக்கு தெரியாது. வேறு என்ன பண்ணுறது, வழி இல்லை, வேறு படத்தையாவது வச்சு போவோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போகிறான். அப்போ என்ன பண்ணுவான் பாவம்.